ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Preejasamayal. இன்றைக்கி நம்ம சேனலில் டின்னர் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறேன். டின்னருக்காக நான் இன்றைக்கி காடை கிரேவி பண்ணியிருக்கேன், காடை ஃப்ரையு, அதுக்கப்புறம் சிக்கன் லிவர் பெப்பர் ஃப்ரை பண்ணியிருக்கேன், சப்பாத்தி பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்கேன்னு நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்பாத்திக்காக நான் 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். அதை இப்போது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே என்னோடய சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை ஊற்றிடுங்க. ஊற்றினோடனே ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்படியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. நல்லா சூடெல்லாம் கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம இதை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. கை பொறுக்கிற அளவுக்கு தான் சூடு இருக்குது. இந்த டைமில் நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் சுடு தண்ணி மாற்றி வச்சுருக்கிறதுல கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை தண்ணி ஊற்ற வேணால் சுடு தண்ணியிலே பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு எடுக்கும்போது நம்மளுக்கு சப்பாத்தி எவ்வளோ நேரம் இருந்தாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது மாவு நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு. இதை இப்படியே மூடி வச்சிடலாம். காடை குழம்பு வைக்கிறதுக்காக நான் இன்றைக்கி தக்காளி, வெங்காயம், தேங்காய், சோம்பு, கசகசை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அடுத்து ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் ஓல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் மஞ்சள், எண்ணெய் சேர்த்து நல்லா அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை இப்போ இதில் சேர்க்குறேன். இப்போ இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, வெங்காயம், தேங்காய் பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கலாம். பச்சையாக அரைச்சதுனால அடுப்பு சிம்மிலே வச்சு நல்லா வதக்கி விட்டுலாம். நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு பச்சை வாடை இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா எல்லாமே எனக்கு காலி ஆயிடுச்சு. இதில் போடுறதுக்கு கறி மசாலா இல்லை. அதனால் கறி மசாலா கொஞ்சம் நான் ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கேன். நல்லா சூடு பண்ணிவிட்டு பொடி பண்ணி வைக்க போகிறேன். அப்போ ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அடுப்பு சிம்மிலே வச்சு நல்லா இதை சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தீ வைக்காதீங்க, தீஞ்சு போயிடும். சிம்மிலே வச்சு நல்லா நம்ம ஹீட் பண்ணி எடுத்தாலே நமக்கு ரொம்ப நாளைக்கு இது நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா சூடாயிருச்சு. ஆறின பிறகு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது தக்காளி, வெங்காயம் பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற காடை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு இந்த மசாலாவோட ஒன்று சேர்கிற மாதிரி நம்ம இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். என்னோடய மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனா அளவாக மட்டும் சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம பொடி பண்ணி வச்ச கறி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஓல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டதுனால 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த பிறகு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தேன்னா காடை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். காடை கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து லிவர் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதங்கி வந்தோடனே இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் நான் கொஞ்சம் மேகி செஞ்சுருக்கேன். சின்ன பையனுக்கு பசிக்குதுன்னு சொன்னதுனால செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயும் பசி தாங்க மாட்டேன்னு கொஞ்சமாக மேகியை செய்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஈரல் சேர்த்துக்கலாம். ஈரல் சேர்த்த பிறகு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ இதில் பெப்பர் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். வேறு காரத்துக்கு நான் மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கல, வெறும் பெப்பர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி, இதை மட்டும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேணாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டேன்னா நம்மளுக்கு ஈரல் சூப்பராக வெந்து வந்துடும். ஈரல் இங்கே சூப்பராக வெந்து வந்துருச்சு, தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. இதிலே இப்படியே கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நம்மளுக்கு நல்ல பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடியாகி வந்துடும். அடுத்து காடை கிரேவியும் இங்கே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காடை கிரேவியுமே இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இப்போ கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கலாம். காடை ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் மசாலாலாம் பெரட்டி எடுத்து வச்சுருந்தேன், அதை இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம். குழம்பு வச்சுன்னா இந்த பசங்க ஃப்ரை பண்ணி கொடுத்தாதே சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக இதையும் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம்னு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதையும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இந்த ஒரு பக்கம் திருப்பி விட்டேன்னா நம்மளுக்கு காடை ஃப்ரையும் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடும். ஃப்ரை இங்கே ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் எடுக்க போகிற நேரத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு எடுத்தேன்னா ஃப்ரை நல்ல மணமாக நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக இனி சப்பாத்தியை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்திலாம் தேய்ச்சி எடுத்து வச்சுருந்தேன், இப்போ அதையும் ஒன்றா போட்டு எடுத்துடலாம். சப்பாத்தி செய்யும்போது இப்போ நான் இதில் நெய் ஆயில் எதுவுமே சேர்க்கலாம். எடுத்த பிறகு தான் நான் நெய் சேர்த்து வைக்க போகிறேன். இது இப்போ எடுத்து ஒரு ஹாட் பாக்ஸுக்குள்ளே வச்ச பிறகு நம்ம இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு வைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப நேரம் அந்த சாஃப்ட்னஸ் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து ஒன்றா செஞ்சு மேலே வச்சு நம்ம நெய் தடவிக்கிட்டே இருந்தேன்னா நல்லாயிருக்கும். ப்ரீஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வீடியோ பற்றின ஃபீட்பேக் என்னன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ சப்பாத்தி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே டின்னர் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. காடை கிரேவி, ஈரல் பெப்பர் ஃப்ரையு, அதுக்கடுத்து சப்பாத்தி, காடை ஃப்ரை எல்லாமே இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி டின்னர் ரெசிபீஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.